ஆஹா கல்யாணம் serial நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் போயிட்டு சூர்யா கிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா சூர்யாவும் கூட பேச கூட எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, என் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்றாங்க. ஏன் ப்ரோ இப்படி எல்லாம் பேசுற, நான் தெரியாம பண்ண தப்புக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறியான்னு சொல்லி கேக்குறாங்க. நீ பண்ணது தெரியாத பண்ண தப்பாடா? இல்ல ப்ரோ அது வந்துன்றாங்க. இப்போ நீ அவளுடைய கழுத்துல தாலி கட்டிட்ட, இப்ப அனாமிகாவும் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, பிரபுவோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்தியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதுக்காக நான் பிரபாவை கைவிட மாட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து அவன் மேலே முழு ரெஸ்பான்ஸும் நான் எடுத்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு நல்லா சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கூட நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், நீ எப்போ எப்படி மாறுவ, எந்த தெளிவான ஒரு எண்ணமும் இல்லாமல் நீ இருக்கியே, அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமான்ற சூர்யா சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய், அவள் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் அவளை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு சொன்னதும், அப்போ கூட வைஃப்னு வாயில் வருதா, ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்கிறேன், அப்படின்னா உன்னுடைய கடமையை நீ நிறைவேற்றவ, அப்ப பிரபாவை நீ இன்னமும் மனைவியா ஏத்துக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லாம, அதை என்னால மனசார கூட நினைக்க முடியல, அப்பத்துல இருந்து ஃப்ரெண்டுன்னு பார்த்துட்டு இப்ப மனைவின்ற ஒரு ஸ்தானத்துல என்னால அவளை வச்சுக்க முடியலன்னு சொல்றாங்க. இதை கேட்டு சூர்யா இன்னும் கோவப்பட்டு விஜய் கண்ணத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. இதை பார்த்த விஜய், ஏன் ப்ரோ என்ன அடிக்கிறீங்க, என்னடா பேசிட்டு இருக்க, அந்த அப்பாவி பொண்ணோட கழுத்துல தாலி கட்டிட்டு மனைவின்ற ஸ்தானத்துல வச்சுக்க முடியலன்னு சொல்ற, இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லி சூர்யா பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. இப்ப விஜய் அதை எப்படி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.